வணக்கம். வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை தமிழகமே கொண்டாடப் போகிறது. உங்கள் அனைவருடன் சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சுற்றுச்சூழல் அணியின் சார்பாகவும் அணியில் இருக்கக்கூடிய அனைத்து துணைச் செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆகிய அனைவரும் சார்பாக தலைவர் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களைப் போல அப்பலக்கற்ற நேர்மையான ஒரு ஆட்சியாளர், துணை முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் போன்ற பல்வேறு பதவிகளிலே கடந்த 30 வருட காலமாக இருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 55 வருட காலங்களாக சிறு வயதிலிருந்து சிறு பையனாக கோபாலபுரத்தில் கழகத்தின் பணியை ஆரம்பித்தவர். தந்தை பெரியார், அண்ணா இவர்களுடனெல்லாம் சிறு வயதிலேயே மிகப்பெரிய ஒரு அனுபவமும் அவர்கள் மூலம் தாக்கத்தையும் பெற்ற ஒப்பற்ற தலைவர். தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கையை மட்டுமன்றி இந்திய நாட்டின் ஜனநாயகத்தையும் காப்பாற்றக்கூடிய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் என்பதை போக போக பார்க்க போகின்றோம். இந்த தேர்தலுக்கு பிறகு ஜூன் மாதத்திலே தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியானை ஏறி அமர்ந்த பின்பு தேசிய முன்னணி என்று எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள், திரு வி.பி. சிங் எல்லாம் ஒன்று சேர்ந்து அன்று ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் ஃப்ரண்ட் என்ற ஒன்றை உருவாக்கி இந்திய நாட்டின் ஜனநாயகம், மண்டல் கமிஷன், சமூக நீதி போன்ற மாநிலங்கள் உரிமை எல்லாம் காப்பாற்றப்படுவதற்காக வேலை செய்தார்களோ அதே போல தலைவர் அவர்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலும், உதாரணத்திற்கு வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருமதி செல்வி மம்தா பானர்ஜி, இப்படி இவர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே இருந்து நீக்குவதற்கு தலைவர் முன்னெடுப்பார் என்பதையும் தமிழக மக்கள், இந்திய நாட்டு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைவரும் இந்திய நாட்டிலே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தலைவருக்கு மறுபடியும் எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் பிறந்தநாள் அன்று 2 விடயங்களை கழகத்தின் சுற்றுச்சூழல் அணி செய்ய இருக்கிறது. ஒன்று, தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 15 இடங்களில் இலவசமாக மரக்கன்றுகள், நமது பாரம்பரிய மரக்கன்றுகள் கொடுப்பதற்கு நாங்கள் அங்கங்கே நர்சரி உருவாக்க இருக்கின்றோம். 15 நர்சரிகள் தலைவர் பிறந்தநாள் அன்று செயல்பட தொடங்கும். அந்த நர்சரிகளின் தொலைபேசி, அலைபேசி எண்கள், யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் செய்தித்தாள்களில் விளம்பரமாகவும் சோஷியல் மீடியாவிலேயும் மார்ச் 1ஆம் தேதி அன்று வெளியிடப்படும். அதனை பார்த்து மரக்கன்றுகள் தேவைப்படுவோர் அங்கே சென்று இலவசமாக மரக்கன்றுகள் வாங்கி கொள்ளலாம். ஒரு பசுமையான தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக இந்த முயற்சி. அதே போல் தலைவர் பிறந்தநாள் அன்று பண்ணைக்குட்டை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தலைவர் அவர்களுடைய பெயரிலே தமிழ்நாடு முழுவதும் சிறு குறு விவசாயிகளின் நிலங்களிலே 80க்கு 80 அடி அகலம், 80 அடி நீளம், 6லிருந்து 7 அடி ஆழத்திலே பண்ணைக்குட்டைகள் அமைத்து கொடுத்து மழைநீர் சேகரிப்புக்கான வேலையும் துவங்கி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனையும் மார்ச் 1ஆம் தேதி அன்று நாங்கள் துவக்கி வைக்கப் போகின்றோம். தமிழ்நாடு ஒரு பசுமை மாநிலமாக, நீர் நிறைந்த மாநிலமாக மாற்றுவதே திராவிட முன்னேற்றக் கழக தலைவரின் நோக்கம். அவருடைய தொலைநோக்கு பார்வையிலே உருவாக்கப்பட்ட இந்த சுற்றுச்சூழல் அணி தொடர்ந்து கழக உறுப்பினர்களுடன், கழக பொறுப்பாளர்களுடன் சேர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம்.